அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக இன்றைய நாளில் அகிலத்தின் அத்தனை சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தியாக திருநாள் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மலர்ந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஈத் திருநாளில் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியும் அன்பும் சமாதானமும் சாந்தியும் எங்கும் நிறைய வேண்டும், இருள் அகன்று எங்கும் ஒளி பிரவேசிக்கட்டும் என்ற நல்வாழ்த்துக்களோடு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்ப துயரங்கள் எல்லாம் அகன்று ஒளி பிறக்க வேண்டும், எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அருட்கடாட்சம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு, குறிப்பாக இன்றைய இந்த தியாக திருநாளிலே உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நாடுகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய சில சிறப்பு நிகழ்வுகள் திருநாளின் உடைய பல்வேறுபட்ட காட்சி பதிவுகளையும் உங்களுக்கு முழுமையாக வழங்கலாம் என இருக்கின்றோம். எனவே இது ஒரு திருநாள் தியாக திருநாளின் சிறப்பு காணொளியாக இந்த காணொளியை உங்களுக்கு நாங்கள் தரலாம் என்று இருக்கின்றோம். முதலில் ஸ்டேலினால் மிக கொடூரமாக அழிக்கப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்டு அந்த மக்களுக்கு வாழ்வதற்கு என்ன தேவையோ அத்தனையும் அழித்து விட்டார்கள். பாடசாலைகள், மருத்துவமனைகள், வர்த்தக நிலையங்கள், அவர்களுடைய வீடுகள், பள்ளிவாசல்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் என அத்தனையும் இஸ்ரேல் மிக கொடூரமாக அழித்த பின்னரும் தங்கள் இறை நம்பிக்கையையும் தங்களின் உடைய நம்பிக்கையையும் மட்டும் அவர்கள் கைவிடாமல் காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில், வடக்கு காசா, ஜபாலியா, கான்ஜினிஸ் உட்பட பல்வேறுபட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் ஒன்று கூடி ஈத் வழிபாடுகளிலும் கொண்டாட்டங்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகள் உண்மையில் நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றன. 2 வருட காலத்திற்கு பின்னர் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் ஈத் பண்டிகையின் போது கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும். இந்த காசா பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலினுடைய ஆதிக்க சக்திகளுடைய ஆக்கிரமிப்பு, அட்டூழியம், அநியாயம், படுகொலைகள் அகன்று நிம்மதியான, சுதந்திரமான, சமாதானமான, அமைதியான ஒரு சுதந்திர பாலஸ்தீனம் மலர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த காசாவில் இருந்து வரக்கூடிய காட்சிகளோடு நாங்கள் இந்த திருநாளினுடைய இந்த கொண்டாட்டங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். காசாவில் அந்த குழந்தைகளின் உடைய முகங்களை பாருங்கள். மிகப்பெரிய இழப்புகளின் பின்னரும் கூட ஒரு நம்பிக்கை துளிர்த்திருக்கின்றது. இந்த நம்பிக்கை நீடித்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒருவருடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது. அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அல்-அக்ஸா மசூதியில் இன்று மிகப்பெரிய அநியாயத்தை இஸ்ரேல் செய்திருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு அல்-அக்ஸா மசூதியில் தொழுகை நடத்துவதற்கு இந்த ஈத் திருநாளில் அவர்களுடைய தொழுகையை தடுத்து அங்கிருந்து பாலஸ்தீன மக்கள் மீது அவர்களை விரட்டுதல், தாக்குதல் நடத்துதல், கண்ணீர் புகை குண்டுகளை வீசுதல், அல்-அக்ஸா மசூதி வளாகத்துக்குள்ளேயே அவர்கள் நுழைய முடியாதபடி மிக பெரும் தடைகளை ஏற்படுத்தி தன்னுடைய கோர முகத்தை மீண்டும் இஸ்ரேலிய இராணுவமும் இஸ்ரேலிய அரசும் நிரூபித்திருக்கின்றார்கள். ஈரான் போர் எங்கோ நடக்கின்றது. எருசலேமில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இதை காரணமாக கொண்டு அந்த மக்கள் உள்ளே சென்று அல்-அக்ஸாவில் தொழுகை நடத்த முடியாதவாறு தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள், விரட்டியடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏன் பல இடங்களில் தொழுகைக்காக வந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களை இன்று மேற்கு கரையில் இருந்து வரக்கூடிய பல செய்திகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இருந்தபோதிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் அச்சுறுத்தல், தாக்குதல், கைது, மிரட்டல் என்பவற்றையும் கடந்து அந்த வளாகத்தில் இருந்து சென்ற பலர் அல்-அக்ஸாவின் வாயில்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய பாப் அல் ஷைராவுக்கு எதிரே இருக்கும் சலா அல்தின் தெருவில் ஈத் தொழுகையை நிறைவேற்றி இருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே எவ்வளவுதான் இடையூறுகள் கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் இந்த மக்களுடைய தொழுகையை தடுப்பதற்காக அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டாலும், அந்த மக்களின் உடைய அந்த மனோ தைரியமும் தொழுகையை அந்த தெருக்களில் நடத்தக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து எல்லாவற்றையும் மீறி உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த மக்கள் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் மிகச் சிறப்பாக தொழுகை கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஜப்பான் நாட்டை எடுத்துக்கொண்டால் இதுவரை இல்லாதவாறு ஜப்பானின் டோக்கியோவில் அதிக அளவிலான மக்கள் இன்முறை ஈத் தொழுகையில் கலந்து கொண்டதன் காரணமாக
ஈத் தொழுகை 5 முறை நடைபெற்றிருப்பதாக ஜப்பான் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் அங்கு அதிகமாக ஈத் தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் மதத்தில் பலர் இணைந்து கொண்டிருப்பதன் காரணமாக ஈத் தொழுகை டோக்கியோவில் 5 முறை இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. அதே போல ரஷ்யாவில், இந்தியாவில் மற்றும் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஈத் தொழுகையினுடைய காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பான காணொளிகளையும் பதிவேற்றி இருக்கின்றோம். அதிலும் இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் பல இடங்களில் கலந்து கொண்டு இத்தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான இந்த தொழுகை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது உங்களுடைய பகுதிகளில் ஈத் கொண்டாட்டங்கள், ஈத் தியாக திருநாள் தொடர்பான வீடியோ பதிவுகள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக நீங்கள் உங்களுக்கு அனுப்பி வைத்தால் அவற்றை நாங்கள் அடுத்து வரும் காணொளிகளில் பதிவேற்றலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகின் எந்த நாடுகளிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் உங்கள் ஈத் திருநாள் கொண்டாட்டங்கள் குறித்து, உங்கள் நாடுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் குறித்து கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வீடியோ பதிவுகள் இருந்தால் அனுப்பி வைத்தால் அதை நாளைய காணொளிகளில் சேர்க்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நெதர்லாந்தில் இடம்பெறக்கூடிய இனப்படுகொலை வழக்கில் ஒரு பெரும் திருப்பமாக ஸ்டேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவை ஜெர்மனி மீண்டும் திரும்ப பெற்றிருக்கின்றார்கள். ஸ்டேல் காசாவில் பலஸ்தீனத்தில் நடத்திய இனப்படுகொலை குறித்து தென்னாப்பிரிக்கர்கள் இனப்படுகொலை வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த வழக்கில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதன்யாகு ஒரு தேடப்படும் குற்றவாளி என தெரிவித்து அவனுக்கு பிடிவாரண்டை பிறப்பித்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயம். இந்த நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலுக்கு சட்ட உதவி வழங்குவதாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒருவரை நியமித்திருந்தார்கள். இந்த வழக்கில் தாங்கள் இஸ்ரேலை ஆதரிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது உலக ஒழுங்கில் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய திருகுதாளங்களை, ஈரான் மீதான அநியாயமான படையெடுப்பை தற்போது பல நாடுகள் வெளிப்படையாக கண்டிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஐரோப்பாவில் ஸ்பெயின் என்ற ஒரு முதுகெலும்பு மிக்க தேசம், அந்த முதுகெலும்பு மிக்க தேசத்தினுடைய தலைவர் சார்ல்ஸ் ரோப்பர்ஸ் அவர்கள் கண்டித்த பின்னணியில் பல ஐரோப்பிய நாடுகள் கூட இன்று வெளிப்படையாக இது ஒரு தவறான போர், இதில் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லும் அளவுக்கு நிலைமை மாற்றம் பெற்றிருக்கும் சூழ்நிலையில் இனப்படுகொலை வழக்கில் தாங்கள் இனி இஸ்ரேலை ஆதரிக்கப் போவது இல்லை என்றும் சர்வதேச நீதிமன்றத்தில் எந்த தலையீடும் இருக்காதென ஜெர்மன் வெளியுறவு அமைச்சகத்தின் துணை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. எனவே மனசாட்சியின் பக்கம், நீதியின் பக்கம் உலக நாடுகள் நிற்பதற்கு தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்களா, அவர்களுடைய பார்வை திரும்பி இருக்கின்றதா என்பதை அடுத்து வரும் நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தொடர்ச்சியாக நடத்தி வரும் தாக்குதல்கள். நேற்று முன்தினம் ஈரானுடைய எரிவாயு வயல்கள் தாக்கப்பட்ட பின்னர் ஒரே நாளில் 9 நாடுகளை ஈரான் தாக்கி அதிர்ச்சி கொடுத்திருந்தார்கள். சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன், எமிரேட்ஸ், இஸ்ரேல், அமெரிக்க நிலைகள் என்று 9 இடங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் குவைத்தினுடைய விமானப்படை தளம் தொடர் ஈரான் தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய அளவில் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் ஓடுபாதைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய கொட்டகைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தொடர்ச்சியான ஈரானிய தாக்குதலால் ஏற்படும் சேதங்களை தவிர்ப்பதற்காக குவைத் விமானப்படை தளத்தை காலி செய்ய அமெரிக்கா ஆலோசனை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு தொகுதி அமெரிக்க இராணுவத்தினர் வெளியேறியிருந்தார்கள். அது தொடர்பான காட்சி பதிவுகளையும் அகிலம் எங்களுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருந்தோம். தற்போது குவைத் விமானப்படை தளத்தில் இருந்தும் அமெரிக்க இராணுவத்தினர் பலரை வெளியேற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. அடுத்து அமெரிக்க தாக்குதல்களுக்கு தங்களுடைய தளங்களை திறந்து விடுவதும் இந்த போரில் நேரடி தலையீடாக கருதப்படும் என பிரிட்டனுக்கு ஈரான் என்று ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பதற்றமான சூழலில் அரபுலக நாடுகளை அமெரிக்கர்களுக்கு இடம் கொடுத்தார்கள், தளம் கொடுத்தார்கள், ஆயுதங்களை வைத்திருப்பதற்கு அங்கு இராணுவ தளங்களை கட்டி கொடுத்தார்கள் என்பதனால் ஈரான் மிகப்பெரிய அளவில் தாக்கி வருகின்றது. இந்த நிலையில் பிரிட்டன் டெகா கார்ஷியா இருக்கலாம், வேறு பிரிட்டன் விமானப்படை தளங்களில் இருந்து அமெரிக்க விமானங்கள் பங்கர் பஸ்டர் குண்டுகளை தாங்கி ஈரானில் தாக்குதல் நடத்துவதற்காக செல்லக்கூடிய காட்சிகள் நேற்று பல ஊடகங்களில் வெளியாகி இருந்தன. இது பிரிட்டனின் ஸ்டார்மரனுடைய இரட்டை வேடத்தை காட்டியிருந்தது.
இந்த போரில் நான் பங்கேற்க மாட்டேன், இந்த போர் ஒரு நீதியற்ற போர், இந்த போரை எமக்கு சொல்லாமலே அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் என்று பெரும் நீதிவான் போல பேசக்கூடிய பிரிட்டன் தன்னுடைய தளங்களிலிருந்து தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்க விமானங்களை அனுமதித்தால் அந்த தளத்தில் இறங்கி குண்டுகளை பொருத்துகின்றார்கள், எரிபொருள் நிரப்புகின்றார்கள், அந்த போருக்கு செல்லக்கூடிய விமானங்கள் தரித்து நிற்கின்றன. இவற்றையெல்லாம் நீ செய்துவிட்டு நாங்கள் போரில் பங்கேற்க மாட்டோம் என்றால் இது எவ்வளவு பெரிய அஜோக்கியத்தனம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதுபோலதான் பல ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளுடைய இரட்டை வேடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்பெயின் போன்ற ஒரு சில நாடுகளை தவிர என்பதையும் நாங்கள் இங்கு வலியுறுத்தி கூற வேண்டும். எனவே இந்த பிரிட்டனினுடைய நடவடிக்கையை தற்போது ஈரான் கண்டுபிடித்து விட்டார்கள். எங்களுக்கு கலந்து கொள்வதில்லை என்று தெரிவித்துவிட்டு நீ தளங்களை கொடுக்கின்றாயா, குண்டுகளை பொருத்தி கொடுக்கின்றாயா, சம்பவம் உள்ளதென்பதைப் போல எங்கள் சிவப்பு கோடுகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேளை நீங்கள் இனி தளங்களை மேலும் அமெரிக்காவுக்கு அனுமதித்தால் நீங்களும் எங்கள் இலக்கென்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அவர்கள் தற்போது விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து வடக்கு இஸ்ரேலில் லெபனானுக்குள் ஊடுருவிய ஐடிஎஃப்க்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான துப்பாக்கிச் சண்டை நேற்றைய தினம் 1.5 மணி நேரம் பெக்கா பள்ளத்தாக்கு அருகே மிக கடுமையான சண்டை நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலுடைய சிறப்பு படையணிகளுக்கும் ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் படையணிகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான மோதல். இவர்கள் மிக கடுமையான முயற்சிகளை செய்தும் அந்த பள்ளத்தாக்கின் உட்பகுதிகளுக்குள் உள்ளே நுழைய முடியவில்லை என லெபனானுடைய அல்மையாதின் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இதில் இஸ்ரேலுடைய 2 மெர்காவா டேங்கிகளை முற்றாக ஹிஸ்புல்லா போராளிகள் துடைத்து அளித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே லெபனானிலும் ஹிஸ்புல்லாக்களை எதிர்கொள்ள முடியாத ஆக்கிரமிப்பு, பொதுமக்கள் வாழும் இடங்களை வைத்து மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி வருவதால் கடந்த 2 தினங்களில் மட்டும் 112 லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவின் உடைய விமானந்தாங்கி கப்பல் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் என்று சொல்லக்கூடிய விமானந்தாங்கி கப்பல், இது அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல் என்பதற்கு அப்பால் உலகிலேயே தற்போது அனைத்து நாடுகளும் பயன்படுத்தக்கூடிய விமானந்தாங்கி கப்பல்களிலேயே மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பல் இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்ட் விமானந்தாங்கி கப்பல் என்று கூறப்படுகின்றது. ஏற்கனவே ஆப்ரஹாம் லிங்கனை ஈரானுக்கு அருகாமையில் நிறுத்தி வைத்திருந்தாலும் அதிலிருந்து கூட அவர்கள் தங்களுக்கு ஈரானை எதிர்கொள்ள போதாத காரணத்தினால் யுஎஸ்எஸ் ஜெரால்ட்டை பாரசீக வளைகுடாவை நோக்கி ஈரான் கடற்பரப்பை நோக்கி நகர்த்தி இருந்தார்கள். ஆனால் திடீரென ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அந்த கப்பலில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து. 600க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் தீயில் சிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய விபத்து. அவசரமாக அந்த கப்பல் தீயணைக்கப்பட்ட பின்னர் பழுது பார்ப்பதற்காக அதன் பாதை திருப்பி விடப்பட்டு வேறு இடத்தில் நங்கூரமிடப்பட்டு அங்கு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஏதோ ஒரு மிகப்பெரிய வியப்பு. போர் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. போர் முனையை நோக்கி யுஎஸ்எஸ் ஜெரால்ட் அனுப்பப்படுகின்றது. கப்பலில் மிகப்பெரிய அளவிலான தீ விபத்து ஏற்படுகின்றது. தீ விபத்தை ஏற்பட்டதன் பின்னர் கப்பல் செல்லக்கூடிய பாதையை மாற்றி பழுது பார்க்கும் பராமரிக்கும் பணிகளுக்காக வேறு இடத்தில் கொண்டு வந்து நங்கூரமிட்டு நிறுத்தப்படுகின்றது. இதில் 2 விடயங்கள். ஒன்று, ஈரான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல எந்த கப்பல் எங்களுடைய பிராந்தியத்துக்குள் வந்தாலும் அவற்றை தாக்குவோம் என்று கூறியதன்படி ஈரான் இந்த கப்பலை கடற்பரப்புகளில் வைத்து தாக்கிவிட்டார்களா அல்லது ஈரானிய ட்ரோன்கள் இந்த கப்பலை சேதப்படுத்தி விட்டனவா என்பது முதலாவது வாதம். இரண்டாவதாக தற்போது அமெரிக்க பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியான பணிச்சுமை காரணமாக பல மாதங்களாக தங்கள் குடும்பத்தினரை பார்க்கவில்லை, வீட்டை பார்க்கவில்லை, தங்களுடைய பணியிலிருந்து விடுமுறை பெற்றுக்கொள்ளவில்லை என மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருந்த அமெரிக்க கடற்படையினர் அவர்களே இந்த கப்பலுக்கு தீ வைத்துவிட்டு இந்த கப்பல் யுத்தகலத்தை நோக்கி செல்வதை தடுத்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன. எனவே அமெரிக்க படைகளும் ட்ரம்ப், நெதன்யாகு போன்ற ஒரு சில சுயநலத்திற்காக, ஆதிக்க வெறிக்காக, பிற நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்து அந்த நாடுகளின் வளங்களை எடுப்பதற்கான இந்த ஆதிக்க போருக்காக தங்களுடைய உயிர்களை இழப்பதற்கு அவர்களும் தயாராக இல்லை என்பதை தற்போது வெளிவரக்கூடிய காட்சிகள் காட்டுகின்றன. ஏற்கனவே அமெரிக்காவினுடைய பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய தலைவர் கென்னட் அவர்கள் திடீரென தன்னுடைய பதவியை தூக்கி வீசியிருந்தார். மனசாட்சிக்கு விரோதமாக இந்த பதவியில் நான் இருக்கப் போவதில்லை, உங்களுடைய நலனுக்காக, ஸ்டேலினுடைய நலனுக்காக, நெதன்யாகு என்ற ஒருவனின் நலனுக்காக நடைபெறும் இந்த போரில்
நாங்கள் அமெரிக்க படைகளை பலி கொடுக்கக்கூடாது என்று தெரிவித்து தன் பதவியை தூக்கி எறிந்தார். இதுபோன்று ஜெரால்ட் கப்பலிலும் அங்கிருக்கும் கடற்படைகளே இந்த கப்பலை போர்முனையை நோக்கி செல்வதை தவிர்ப்பதற்கு அல்லது தாங்கள் விடுமுறை எடுப்பதற்காக தங்கள் பாதையை திருப்பி விட்டார்களா, விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தற்போது அமெரிக்க ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இறுதியாக தெற்கு லெபனானில் நேற்றைய தினம் நடந்த இஸ்ரேலினுடைய கொடூரமான தாக்குதலில் ரஷ்யாவை சேர்ந்த ஆர்டி செய்திக்குழுவின் 2 ஊடகவியலாளர்கள் மிகப்பெரிய அளவில் காயமடைந்திருந்தார்கள். இவர்கள் பிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த காட்சி படுத்தலை அவர்களுடைய வாகனத்தில் மிகப்பெரிய அளவில் வைத்திருந்த போதும் திட்டமிட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அந்த காணொளிகளை பார்க்கும் பொழுதும் தெரியும், அவர்கள் பிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அட்டை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வேண்டுமென்றே ஒரு ட்ரோனினால் இஸ்ரேல் இலக்கு வைத்து தாக்கியிருந்தார்கள். இதற்கு மிகப்பெரிய அளவில் கண்டனம் வெளியிட்டிருந்த ரஷ்யா முறை நேரடியாக இஸ்ரேலுக்கான தூதுவரை அழைத்து இது ஒரு கடுமையான சட்டத்தின் விதிமுறை மீறல் என கூறியிருப்பதுடன் அவருக்கு சம்மன் அனுப்பி அவரை மிகப்பெரிய அளவில் கண்டனம் வெளியிட்டு இதற்கு விளக்கம் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அண்மைய சில நாட்களில் ரஷ்யாவின் உடைய கருத்துக்களும் ரஷ்யா வெளியிடக்கூடிய அறிவிப்புகளும் கூட இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கும் அளவில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அலி ஜானி படுகொலை செய்யப்பட்ட பின்னர் சீனா ரஷ்யா இணைந்துமே இந்த படுகொலை மிலேச்சத்தனமானது என்பதை தெரிவித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று இஸ்ரேலிய தூதருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளமை அங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.